ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன தந்திருக்காங்கன்னா, ஏன்னு சொல்லிட்டு ஒரு செட், பின்னு சொல்லிட்டு ஒரு செட் தந்திருக்கு. ஏல என்னெல்லாம் இருக்குது, 1 3 5, பியில் 2 3. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதாக ஏ கிராஸ் பி ஈக்குவல் பி கிராஸ் ஏ அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஏன்னு ரீசனும் நம்ம அதில் சொல்லணும். அப்புறம் மூணாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ தான் கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம தந்திருக்க ஏன்னு சொல்லக்கூடிய அந்த செட்டை எழுதியும். ஏ செட்டில் என்னெல்லாம் இருக்குது ஏன்னு சொல்கிறதுல 1 3 5 இருக்குது. அதை அப்படி எழுதுகிறோம். அப்புறமா பின்னு சொல்லிய செட்டில் என்னெல்லாம் இருக்குது 2ம் 3யும் இருக்குது. இனி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஏ கிராஸ் பி. அதில் வந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட் நம்ம ஏ செட்டும் பி செட்டையும் எழுதி கிராஸ் எழுத போகிறோம். ஏ என்னது 1 3. இப்போ ஏ கிராஸ் பியில் ஏ டேம் 1 3 5 எழுதிட்டோம். கிராஸ் பி டேமில் உள்ள 2 3 எழுதியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேமில் ஃபஸ்ட் இருக்கிறது 1 வந்து நம்ம பேர் பண்ணணும். எதுக்கு கூட செகண்ட் டேம் கூட பி 2க்கு கூடயும் 3க்கு கூடயும் பேர் பண்ணணும். 1 2 1 3. அப்புறமா செகண்ட் டேம் 3 இருக்குது. அந்த 3யை அதே மாதிரி பி டேமில் உள்ளது கூட. இப்போ 3யில் வந்து 3 2 3 3 அந்த மாதிரி ஃபுல்லாகவே 5 இருக்குது. 5யை 2க்கு கூட 5 2 5 3 இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணி எழுதணும். இதுதான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அது நம்ம இக்குவேஷன் நம்பர் 1 எடுக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, பி கிராஸ் ஏ. அப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும்போது பி டேம் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதாவது 2 3 பி வந்து 2 3 அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு கிராஸ் ஏ டேமை செகண்ட் எழுதுவோம். ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பியில் செஞ்சது மாதிரியே தான் இதுலேயும் செய்ய போகிறோம். அந்த பி கிராஸ்னால் ஃபஸ்ட்டு பி வரும், செகண்ட் ஏ வரும். அதை மட்டும் பார்க்கணும். இப்போ அதே மாதிரி 2 1 2 3 2 5 அந்த மாதிரி பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன இருக்குது 3ல் இருக்குது. இப்போ 3 1 3 3 3 5 இந்த மாதிரி நம்ம எழுதி முடிக்கும். இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் உள்ளது கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ. இப்போ ரெண்டாவது செகண்ட் ரோ என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் பி கிராஸ் ஏ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன் எழுதணும். நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி வந்து நாட் ஈக்குவல் பி கிராஸ் ஏ. ஏன் அப்படின்னா ஏ கிராஸ் பியில் 1 2 இருக்குது. ஆனால் பி கிராஸ் ஏல என்ன இருக்குது 2 1 இருக்குது. 1 2 2 1 சேமாக இல்லை. அப்போ நம்ம ரீசன் எழுத போகிறோம். சின்ஸ் 1 2 நாட் ஈக்குவல் 2 1. அதே மாதிரி தான் ஏ கிராஸ் பியில் என்ன இருக்குது 1 3 இருக்குது. இங்கே வந்து 3 1 இருக்குது பி கிராஸ் ஏல. அப்போ இது ஈக்குவலான நாட் ஈக்குவல். மூணாவது பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ கிராஸ் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்ன, ஏ கிராஸ் பியில் எவ்வளோ டேம் இருக்குது அதை தான் நம்ம என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். என் ஆஃப் வந்தாலே எந்த டேம் தந்திருக்காங்களோ அதில் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ வந்து ஏ கிராஸ் பியில் எவ்வளவு இருக்குது 6. அதே மாதிரி என் ஆஃப் பி கிராஸ் ஏல எவ்வளவு இருக்குது 1 2 3 4 5 6. இது மாதிரி என் ஆஃப் ஏல எவ்வளவு இருக்குது, என் ஆஃப் ஏ தந்திருக்காங்க கொஸ்டின்லேயே, அதில் 1 2 3 3. என் ஆஃப் பி எவ்வளவு இருக்குது, அதில் பி கொஸ்டின்லேயே தந்திருக்காங்க 2 3 2 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என் ஆஃப் ஏயையும் என் ஆஃப் பியையும் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன கிடைக்கும், என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 2 6 கிடைக்குது.
இப்போ எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது? n of a cross b ஈக்குவல் n of b cross a ஈக்குவல் n of a இன்ட்டு n of b. இது எல்லாமே இப்போ என்னது? 6. அப்போ நம்ம கொஸ்டினில் தந்தது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னது? n of a cross b ஈக்குவல் n of b cross a ஈக்குவல் n of a cross n of b. இது ஈக்குவல்னு ப்ரூவ். மூணாவது இதுவுமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு ஒரு டேர்ம் தந்திருக்காங்க, பி தந்திருக்கு, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி ஈக்குவலா பி கிராஸ் ஏக்கு ஈக்குவலான்னு கேட்டிருக்கு. இல்லைன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு எழுதியிருக்கோம். கடைசியாக மூணாவது அந்த பார்ட்டையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.